ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போறோம். யுவர் ஸ்கூல் சைக்கோபுல்லி பார்ட் 13 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா, ஒரு வழியா வயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச அடுத்த செகண்ட் வயன் பாட்டுக்கு ஜங்குக்கு விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 13. ஸோ இப்போ வயன் அப்படியே உடஞ்சி போய் கீழே உட்காந்து அழுகுறா. அவளால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல தன் வாழ்க்கை இப்படி நாசமாக போனதை. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வயன் நல்லா அழுது முடிச்சுட்டு அவங்க சித்திக்கு கால் பண்ணுறா. அவங்களும் கால் அட்டன் பண்ணதும், அம்மா எப்படி இருக்கா? ம் இப்போ தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அமுச்சு வச்சுருக்கேன். சரிடி, ஹாஸ்பிட்டல் பில்லை யார் பே பண்ணா? அது வந்து சித்தி ஜங்குக்கு தான். என்னடி சொல்கிற? ஜங்குக்கா? ம் நான் அவனை தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். வாயன் உனக்கு என்ன பைத்தியமா? அவன் எவ்வளோ பெரிய மோசமான பையன் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே என்ன? வேறு வழி இல்லை, அம்மாவை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியும் பழைய நிலவே கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இதை தவிர்த்து எனக்கு ஒரு வழி தெரியல. என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியலை. அதான் இப்படி ஒரு முடிவு. சரி, பார்த்துருந்துக்குவேன். இது சரியான முடிவுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு நீ எடுத்தது எனக்கு என்னமோ ஓகேவாக தான் தெரியுது. பட் அந்த பையன்கிட்ட பார்த்துரு. அவனை எவ்வளோ நாளும் டார்ச்சர் பண்ணுவான். உனக்கு தெரியும்ல, அவனை ஸ்கூல் படிக்கும் போதே அப்படி பிடிச்சி பழி வாங்கினான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க போகிறான். நிறையவே பண்ணுவான். எல்லாத்துக்கும் ரெடியாரு. ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. ஃபேஸ் பண்ணுறேன். சரி, நான் வச்சுறேன் அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் எனக்குலாம் ஒரு மாதிரி மனசு வந்து வலிச்சிக்கிட்டே இருக்குது. சரியாக பசிக்குது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கேன்டீனுக்கு போய் அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ எதுக்கு யாரும் வந்து உட்காடுறாங்க. அவளுக்கு யாருனே தெரில. அவள் பாட்டுக்கு நிமிந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இவ கூட ஸ்கூல் ஒரு கண்ணாடி பையன் படிச்சிருப்பான். ஸோ அவன் தான் வந்து உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததும், நீயா? ஆமாம், நான் தான். என்ன வயன், உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை இப்போ தான்ப்பா பார்க்குறேன். நீ யார்? பெரிய எல்டி ஃபேமிலி சேர்ந்தவ தானே? ஸோ பெரிய பணக்காரங்க, பார்க்குறது கஷ்டம்தான். நீ வேற ஏன் சும்மா இரு அப்படின்ற மாதிரி தான் வான் பார்த்துட்ருக்கா. அவன் இங்கே தான் டாக்டர் ஒர்க் பண்ணுறான் போல். ஸோ வான் அதை பார்த்துட்டு, நீங்கள் தான் டாக்டராக ஒர்க் பண்ணுறியா? ஆமாம், நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 3 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆமாம், ஜங்குக்கை நீ போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஜங்குக்கை பார்த்தேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன? என்ன கேட்டா? அதான் ஜங்குக்கை பற்றி உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா? நம்ம இப்போ என் புருஷன், நான் அவன்கிட்ட என்னென்னு சொல்கிறது? இல்லைன்னே சொல்லுவான். எதுக்கு அவன் காதுக்கு போய் நம்மள்கிட்ட செருப்படி வாங்குறதுக்கு அப்படின்ட்டு வாயனமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன வாயன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க? சரி விடு, நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன். இன்னும் ஒரு நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஸ்கூலில் படித்த எல்லோரும் மீட் பண்ணுறோம். நீ வா, நான் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதெல்லாம் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு. நான் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாரம் தானே இருந்தேன். நான் இதுக்கு வந்துக்கிட்டு அப்பெல்லாம் இல்லை. நீ ஒரு வாரம் வந்தா என்ன, ஒரு நாள் வந்தா என்ன, பாணி நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன். என்னோட கெஸ்ட்டாவா? இல்லை வேண்டாம், ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது வேண்டாம். இங்கே பாரு, எதுக்கும் கவலைப்படாத, வா அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்வைட் பண்ணுறான். வாயினாலையும் முடியாதுன்னு சொல்ல முடியல. அவளுமே சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் கேட்குறான், ஆமாம் நீ ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை, என் அம்மாவுக்கு ஏதோ பிரைன் டிசீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பி வச்சுட்டு பசிக்குதே நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். அப்படியா, சரி நீ சாப்பிடு, நான் பே பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பே பண்ணிக்கிறேன். இல்லை வேன், நீ சாப்பிடு, நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனே பேயும் பண்ணிட்டான். அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இல்லை வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் கேட்குறதில்ல. அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டான். இனிமே இவன் வேறு அப்படின்னா அவள் பாட்டுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளில வரா. ஒரு 2 மணி நேரம் அப்படியே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மாவே வராங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்க அம்மா அன்கான்ஷியஸில் இருக்காங்க. ஸோ அம்மா பார்த்து, டாக்டர் அம்மாவுக்கு எப்படி ஓகேவா? ரிலாக்ஸ் வேன், இப்போ உங்கள் அம்மா பர்ஃபெக்டாக ஆல்ரைட், ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. உங்கள் அம்மா ஹெல்த்தும் இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் மயக்கத்தில் இருக்காங்க, தெரிஞ்சிடும் அதுவும். ஓகே டாக்டர். வாயன், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அம்மாவுக்கு எப்போ கான்ஷியஸ் வருதோ அப்படின்னு பார்த்துட்ருங்க. அப்போ நான் அம்மா கூட தான் இருக்கணுமா? நீங்கள் அம்மா கூட இருக்கலாம்.
ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாயனுமே நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கா. அவளுக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு கல்யாணம் இருக்குது, இன்னைக்கு போகணும் அவள். ஆனால் அவள் போகல, அவங்க அம்மா கூட அவள் பாடு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜங்குக்கை காமிச்சான் அவன். அவள் வருவா, அவள் வருவா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் என்னன்னா அவங்க அம்மா கூட தான் உட்காந்து அவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் ஜிம்முன்னு கால் பண்ணி, இங்கே பாரா, இன்னும் 10 நிமிஷத்தில் எனக்கு டீட்டெயில் வேணும். என்ன டீட்டெயில்ரா, நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி டீட்டெயில் வேணும் மயில் ஒன்று இருக்கேன், என்னடா வேணும்? டேய் வயன் வந்து இன்னும் வரல, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும், ஒழுங்கா பார்த்து சொல்லு. ஏதோ சொன்னேன், அவள் வயன்டா வருவாடா அண்ணன். இப்போ என்ன? டேய் ஏதாவது சொல்கிற போகிறேன், ஒழுங்காக மூடிக்கிட்டு நான் சொல்கிற வேலையை மட்டும் பாரு. அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போ தெரியணும், பார்த்து சொல்லு. நல்லா வருவாடா, நீ இதுக்கு தான் அப்பவுமே சொன்னேன் அந்த புள்ள நம்பர் வாங்கி வைன்னு. ஏன்டா கல்யாணம் ஆயிடுச்சு இன்னுமாடா நம்பர் கூட வாங்கி வைக்கல? டேய் அவன் நம்பர்லாம் இருக்குடா. ஓ கால் பண்ணி கடுப்பாக இருக்கா? இல்லை அதெல்லாம் இல்லை, அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு அவன் நினைக்கக்கூடாதுல்ல. ஓ அப்போ நீ அவளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, அதை தப்பு டேரெக்டாக சொல்ல வர. செருப்பு பிஞ்சிருமா அவனை மோத, அவள் எங்கே இருக்கான்னு பாரு, ஓன் பண்ணாட்டி தானே நீயே பாரு அப்படின்ட்டு அவன் பாட்டு கால் கட் பண்ணிட்டு தூங்கிட்டான். ஜங்குக்கா இவளுக்கு கால் பண்ணுவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மெசேஜ் வருது இந்த மாதிரி, நான் இன்றைக்கி நைட் அம்மா கூட இருக்கணுமா, அம்மாவுக்கு உடம்பு சொல்லி அதுக்கு நைட் நான் அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு வாயின் மெசேஜ் பண்ணியிருக்கா. இதை பார்த்தது ஜங்குக்கு, அதானடி அதானே நீ இன்னும் மாறவே இல்லை வாயின், நான் கூட என்னமோ நீ இன்னும் வராமல் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் மாறிட்டியோ, ஸ்கூல் படிக்கும்போது இந்த வாயின் இல்லையோ அப்படின்னு நினச்சேன். நீ மாறலை, மாறவும் மாட்டேன். அப்போ புரியுது உனக்கு, நம்ம இப்படி பண்ணால் இவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தெரியுது. பரவாயில்ல நீ பொழைச்சிப்ப அப்படின்ட்டு அவனும் ஃபோனை வச்சுட்டு ஒரு வழியாக சொல்லிட்டா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அவங்க அம்மாவும் நல்லா கண் முழிச்சு ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் இருக்க வேண்டாம், போய் கம்பெனியை பாரு, போய் மாப்பிள்ளைக்கிட்ட பேசு, அவர் கூட இரு, நேற்றானே ஒரு கல்யாணம் வச்சுப்போ அங்கே போ, இங்கேயே இருந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. வாயனுக்கா கடுப்பாக இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு, நான் இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதானே? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டா பாருங்கள், என்னை செருப்பால் அடிக்கணும். கொஞ்சம் நேரம் கூட தூங்காமல் உங்களை கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னன்னா போய் மாப்பிள்ளையை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, கம்பெனியை பாருன்ட்டு அந்த கம்பெனியை பிடிச்சி அழுங்க அப்படின்னு வாயினா அவங்க அம்மா திட்டிட்டு நேரம் அப்படியே ஜங்கு கூட வீட்டுக்கு தான் வரா. அவளுக்கா ஐயோ ராமா போகணுமா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே வெளியே நின்றுட்டு ஒரு மாதிரி வீட்டையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ உள்ளேருந்து ஒரு பொண்ணு வரா, பார்க்க கொஞ்சம் மாடலாக தான் இருக்கா. அவள் வந்துட்டு வயன் நான் தான், நீங்கள்? ஓ நான் ஜாக்கோ கூட தங்கச்சி லூஃபே. என்னஃபே? லூஃபே, நான் ஜங்கு கூட சிஸ்டர். உனக்கு காது கேட்கல? சிஸ்டரா? ஓகே. ஆமாம் நைட்டில் எங்கே போனா? நேற்று தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, தெரியுமா தெரியாதா? அதுவும் என் அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த ஜிம்மன் நாய் தான் சொன்னான். சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே ஓடி வந்து பார்த்தேன். பரவாயில்ல, என் அண்ணன் ஏதோ ஒரு பட்டிக்காடு இல்லை ஒரு மொக்க பீஸு கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினச்சி தான் வந்தேன். நீ பார்க்க ரொம்ப அழகாக ஸ்டைலாக தான் இருக்க, ஆனால் என்ன அந்த டார்க் சர்க்கிள்ஸ், நைட்டு ஃபுல்லாக தூங்கலையோ? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் பார்த்துட்டு இருந்தேன். பாரா நேற்று தான் மேரேஜ் ஆகிருக்கு, அம்மாவை பார்க்க போகிறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிற ரீசன்ஸ் நிறையா சொல்கிறேன். எனிவே ஓகே, எங்கள் அண்ணன் டேஸ்ட் அந்தளவுக்கு ஒன்றும் கேவலமாக இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அங்கேருந்து வரான். வந்து லூஃபே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, உன்னோட சாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, மச் பெட்டர், நீ பார்த்து கிடச்சதெல்லாம் போதும். நீ இன்னும் இங்கே வந்து கிளம்பலையா? இரு, என்னை துரத்துறதுலே இருக்காத, கிளம்புறேன், இந்த கார் வந்துடுச்சு, நான் போகிறேன், பாய். அண்ட் வயன் அண்ணன் நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிற. வயனா பார்க்குறா, குடும்பமே ஒரு தினுசத்தாயாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே நேரம் ஜங்குக்கு பார்க்குறா. ஜங்கு, என்ன வைஃப், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கியா? வீட்டு வாசப்படியில் கூட கால் எடுத்து வைக்காமல் வீட்டு வாசலையே நின்றுட்டு இருந்திருக்க, இல்லை என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? இல்லை அது நான் வரலான்னு தான் இருந்தேன். அவங்க வந்து சரி 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 நீ வாய்க்குள்ளே பேசுவது போதும், உள்ளவா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். அவன் இனிமேல் அப்படி பின்னாடியே வரான். பார்த்தா வீடே ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்குது, ஒரு வெளிச்சங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி தான் இருக்குது வீடு. பட் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு ஓகேவா இல்லை. ஸோ இனிமேல் ஒரு மாதிரி வீட்டை பார்க்குறா. ஜங்கு சிரிச்சுட்டே,
என்ன என் வீட்டுக்கு இப்படி ஒரு மாதிரி பார்க்குற? ஓ, ரொம்ப டார்க்காக இருக்கா? அதான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கியோ? இல்லை. ம். உன் பொட்டி படிக்கலாம் நேற்று நைட்டே உன் வீட்டிலேருந்து என்னோடய ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அது எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லிட்டுலாம் வீட்டுக்கு போகிற வேலை வச்சுக்காத. என்னோடய அக்கௌண்ட்டுக்கும் நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உன்னோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணு, பண்ணாமல் போ. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ம், புரியுதா? ஆ, புரியுது. சரி, போ போய் எனக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வா. நீ தான் நல்லா சமைப்பியே. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், பசிக்குது, போய் சம அப்படின்றான். எனக்கா ரொம்ப புதுசாக இருக்குது. இவன் என்ன வந்தோடனே சமான்னு சொல்கிறான். டார்ச்சல் பண்ணுவேன் உன்னை பாடா படுத்துவேன்னு சொன்னானே, நான் சமைக்க சொல்கிறானே அப்படின்ட்டு வாயினும் போகிறா. போய் அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ 4 சமைக்கிறா. அவள் உண்மையாக வாயின் வந்து நல்லாவே சமைப்பா இல்லையா? ஸோ அதனால் அவளுமே நல்லா சமைக்கிறா. சமைச்சிட்டு வந்து ஜாங்குக்கு தான் எடுத்து வைக்கிறா. ஸோ வாயனுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஸோ இப்போ சமைச்ச டயர்டு வரையா ஸோ ஒரு மாதிரி நிற்க முடியல. அவள் பாட்டுக்கு நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கா. இவன் உட்காருவான் அப்படின்னு சொன்னாவா தான் உட்கார முடியும். ஏன்னா அவள் பாட்டுக்கு போய் உட்காந்து எதுக்கிட்டி உட்காந்தேன்னு சொல்லி அவன் சண்டை போட்டானா, அது வேறு பிரச்சனை அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா. அவனுக்கும் தெரியுது நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கலை, நிற்க முடியல அப்படின்ட்டு. தெரிஞ்சே தான் நிற்க விட்ருக்கான். அவள் பாடு நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சூப்பை சாப்பிட்றான். அதில் ஏதோ லைட்டு உப்பு வந்து லைட்டாக கூடியிருக்கும் போல். அவ்வளோதான். அதை எடுத்து வாயின் மேலேயே வீசுகிறான். அது சூடாக இருந்திருக்கும் போல். வாயனோட மூஞ்சிலெலாம் பட்டுருச்சு. வாயன் அப்படியே கத்துறா. ஜங்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? பேசிக்க மூஞ்சில் இதை கொட்டினேன். நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இதை கொட்டினேன்? ஆ, உப்பு அதிகமாக இருக்குல்ல, அதான் கொட்டினேன், டேஸ்ட் பண்ணி பாருன்னு. கொஞ்சம் தானே உப்பு அதிகமாக இருக்குது, அதுக்கு இப்படியே மேலே தூக்கி போடுவேன். இது எவ்வளோ சுடுது தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுற? இப்படி தாண்டி பண்ணுவேன். வலிக்குதா? வலிக்கட்டும். சுட்னா சுடட்டும், என்னப்போ அதுக்கு, தாங்கிக்கோ. நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் ஏன் இப்படி பண்ணுறேன் உனக்கு எனக்கு தெரியாதாக்கும்? அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதடி, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கழுத்து நெரிச்சு ஒரு உழுப்புன்னு தான் இருக்குது, கொல்லணும் தான் இருக்குது. ஆனாலும் இப்போ உனக்கு கொல்ல மாட்டேன், சரியா? ஒன்றாம் வச்சு செய்யணும், அதுதான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் தினம் தினம் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன், அனுபவிச்சுக்கோ என்ன அப்படின்ட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். அவள் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போய் விடுச்சங்கு. இங்கே பாரு, இது குளிர்காலம் தானே, நீ என்ன பண்ணு, சுடு தண்ணியில் நீ குளிக்கவே கூடாது. ஹீட்டரை ஆன் பண்ணன்னு தெரிஞ்சது வச்சுக்கோயேன், கை காலெலாம் ஒட்டச்சு எடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா போய் பச்சை தண்ணியில் போய் குளி. எப்படியும் நீ குளிக்கலையில, காலையில் குளிக்கணும்ல, போய் குளி அப்படின்ட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவள் அப்படியே கீழே விழுந்துட்டு, எதுக்கு இப்போ என்னை தள்ளி விட்ட? அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, நானே நடந்து போவேன்ல, ஏன் இப்படி பண்ணுற? இந்த சூப் எடுத்து மூஞ்சில் ஊற்றுறதுக்கு அதோ அந்த கத்தி இருக்கு பாரு, எடுத்து ஒரே சொருக வேண்டியதானே, போய் சேர்ந்துருப்பேன். நீ போய் சேர்ந்துட்டா எனக்கு போர் அடிக்கும்ல, உன்னை வச்சு ஃபன் பண்ண வேண்டாம், உன்னை டார்ச்சர் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன், கவலைப்படாத, அதுவும் ஒரு நாள் பண்ணுவேன், இப்போ மூட்டு போய் குழி அப்படின்றான். அவ்வளோ அப்படியே பார்க்குறா, எதுவும் சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோடு அப்படியே அவனை பார்க்க, அவனை அப்போ திரும்பி பார்க்குறான். அவன் அப்படி அழுதுகிட்டே பார்க்குறத பார்த்ததும், ஏய் என்ன கரும்பு அது, கல்லேருந்து கண்ணீர் வந்துட்டு என்னை இப்படி பார்த்துட்ருக்க, என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா? அந்த விளக்கம்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது, முட்டு போ. நான் அப்படியே திருந்தி உன்னை வந்து அப்படியே லவ் மயிரும் அதெல்லாம் யோசிக்காதண்ணே, ஒன்றும் வராது. என்னை ஸ்டடீஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாத. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல ஜங்கு, நான் என்னைக்காவது அப்படி பண்ணுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அவள் அப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் வந்துட்டு வேலைக்கு தான் பாப்பா. ஸோ இப்போ அவள் இப்படி டேரெக்டாக கேட்டதும் அப்படியே ஜங்குக்கு எதுவும் பேச முடியல. இவளுக்கு எப்படா தெரியுது அவன் மனசை நினைக்கிறதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கண்ணை உருட்டி என்னை பார்க்குற வச்சுக்காத, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, போய் குழி, இல்லைனா நான் வந்து ட்ரெஸ் இல்லாமல் சொல்லிட போகிறேன், பேசாமல் போயிரு, என்னை கடுப்பேற்றாத, போடி போ, கண்ட்ரோலாக இருக்கேன், கண்ட்ரோல் இலக்க வச்சிடாத, போ. அப்போயும் அவள் போல் அப்படியே நான் அவனே பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. அப்படியே கிட்ட வந்து அவளை பிடிச்சி இழுக்கிறான். அவளுமே என்ன பண்ணுறானா போன்னு சொல்லிகிட்டே இருக்கா, மூட்டு போக வேண்டியதுனடி, எதுக்கு என்னையே பார்த்துட்டு வரைக்கும் நின்றுட்டுருக்க? நானும் தான் உனக்கு என்ன, வாய மூடு,
வாய மூடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளை கிஸ் பண்ணுறான். வாயினால கிஸ் பண்ணலாம், அவனை தள்ளி தான் விட்றா. இருந்தாலுமே அவன் பாட்டுக்கு நல்லா கிஸ் பண்ணிட்டு இதுக்கு தான் உன்னை போக சொன்னேன் அப்படின்ட்டு மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்றான். அவன் கிஸ் பண்ணதும் ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு பயத்தில் வாயினுமே நேராக அவளோட ரூமுக்கு போகிறா. போய் பார்த்தா அது ஜங்குக்கும் அவளுக்கான ரூம் தான். ஒரு மார்க்கமாக தான் இருக்குது ரூமே. எந்த பொருளும் ஒழுங்கா இல்லை, ஒரு மாதிரி மேர்சியாக தான் இருக்குது. வாயின் அதை பார்த்துட்டு அவளோட சூகேஸ்லாம் அங்கே தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறா. ஜங்குக்கு சொன்ன மாதிரி அவள் ஹீட்டர் எதுவும் ஆன் பண்ணல. அவள் பாட்டுக்கு பச்சை தண்ணி தான் குளிக்கிறா. லைட்டாக குளிருது தான், இருந்தாலும் அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரா. ஸோ வெளில வந்து பார்த்தா அவன் பாட்டுக்கு பெட்டில் படுத்து கிடக்குறான். வாயின் பார்க்குறா, இவெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவளோட ட்ரெஸ்லாம் அங்கிட்ட ஓரமாக எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்சுட்டு ரூம்லாம் ஒரு மாதிரி மெர்சியாக இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. எல்லாம் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்சாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து, ஏய் ரெடி பண்ணிகிட்ருக்க? க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பண்ண சொன்னா நான்? ஆ நான் பண்ண சொன்னேண்ணா? நான் க்ளீன் பண்ண சொன்னாடியா ரூமை? ஆ நீ ஒரு பொருள் தொடுறதா இருந்தாலும் என் பெர்மிஷன் கேட்கணும். என் பெர்மிஷன் கேட்டு நான் அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நீ என்னோட பொருளை தொடணும். இல்லைனா அது மேலே கையே வைக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? எதுவுமே தொடக்கூடாது அப்படி தானே? ஆமாம் அப்படி தான். சரி, நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ வாயனுக்கா அவளால் முடியல, சாப்பிட வேற இல்லை, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற? கீழே போ. கீழே நீ சமைச்சு வச்ச சாப்பாடுன்னு ஒன்று இருக்கும், அதை நீயே போய் சாப்பிட்டு அந்த தட்டு அது இது இதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிரு என்ன அப்படின்றான். அவள் அப்படியே பார்க்குறா, நம்மளை இப்போ சாப்பிட சொல்கிறானா இல்லை நீ சமைச்சதை நீயே தின்னுட்டு நீயே கழுவி வச்சிருன்னு சொல்ல வரானா அப்படிங்கிறதே அவளுக்கு புரியல. ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவனே பார்த்துட்ருக்க. அவன் வேணா கிட்ட வந்து, கதை ஏற்கல, உன்னை போய் சாப்பிட சொன்னேன் புரியுதா? சாப்பிடாம உடம்புக்கு ஏதாவது வந்து தொலைஞ்சு எனக்கு செலவு இழுத்து வச்சிடாத சரியா? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வர்றது அங்கே வரதெல்லாம் சுத்தம் பிடிக்காது. உன்னை தூக்கிட்டு என்னால் அங்கெல்லாம் அலைய முடியாது. மூட்டு போய் சாப்பிடு போ அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்டுட்டு போகிறான். அவள் பார்க்குறா, நம்மளால் அக்கறை இருக்கா இல்லை இருக்கிற மாதிரி நடிக்கிறானா அப்படின்ட்டே புரியல. அவள் பாடி கீழே வரா. அவள் குக் பண்ணது இருக்குது. அவள் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் மறுபடியும் வாயின் பண்ணிட்டு தான் வரான். வாயின் பார்க்குறேன், இவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுறானா இதில் என்ன தான் பண்ணுறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். வாயனும் சரி டிவி தானே பார்க்குறான் அப்படின்ட்டு அவள் பாடு உட்காந்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னே எனக்கு புரியல. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரடா, see you later.